Hello friends, welcome to Navis Terracotta. Pendent series-ல அடுத்த pendant, last pendant பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோ போட முடியல, அதனால தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட pendant series-ல லாஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு க்ளே நீட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா நீட் பண்ணிட்டேன். ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். நம்பர் 0.5 ஸ்கேல் வச்சுட்டு எப்போதும் போல் ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா இதுவுமே சப்ஸ்கிரைபர் பூர்ணி அக்கா அனுப்பின இமேஜ் தான், அவங்க பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸகன் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட்டிங் ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். க்ளேயில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குக்கி கட்டரும் அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க வேணும்னா. 6 சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பீஸை ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்கொயர் விளாடுவோம் இல்லையா, ரூபிக் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். அதாவது கலர்ஸ் மல்டி கலர்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு 3D லுக்கில் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி எக்ஸகன் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். எல்லா சைட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு பெரிய எந்த டூலும் நமக்கு தேவையில்லை. நான் எப்போதும் யூஸ் பண்ண நீடில் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் எடுத்துக்கோங்க. இதில் சென்டராக நமக்கு ஒரு லைன், அதாவது 3 சைட்லேருந்து லைன்ஸ் வரணும். அது சென்டராக ஜாயிண்ட் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் லைட்டாக இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். அது 3 ஜாயிண்ட் ஆகிற இடம் ஈக்குவலாக, அதாவது 3 சைடும் இருக்கு இல்லையா, அது 3 சைடும் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 3 ஸ்கொயர்ஸ் ஜாயிண்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அதனால் ஈவனாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதே நீடிலால் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதாவது டோட்டலாக 9 ஸ்கொயர்ஸ் ஒரு பாக்ஸில் வரணும், அந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். 3 லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல போடும்போது இந்த சைடு 2 லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பார்க்கும்போது நமக்கு தெரியாது, ஆனால் இது பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கிளியராக நல்லா தெரியும். இப்போ இதில் யூபின் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டாப் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் யூபின் அட்டாச் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா இதோட இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம பெண்டன்ட் சீரீஸோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்கான இயரிங் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நம்ம பெயிண்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். நான் ஒரு வீடியோவில் 5 இயரிங் சேர்த்து போட்டுறேன், 4 வீடியோலேயே முடிச்சிடுற மாதிரி போட்டுடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.